சார் நம்ம பெருசாக ஆக நம்மளுடைய விரல் சைஸு, உடம்பு கொஞ்சம் மாற்றமெல்லாம் ஆகும் இல்லைங்களா? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் தர்றாரு. சார் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் சார். ஆனா, பிறக்கும் குழந்தைகளுக்கு தர்றீங்க. அவங்க பெருசாக ஆக விரல் சைஸும் மாறும் இல்லையா? அப்ப அந்த மோதிரத்த அவங்க எப்படி சார் போடுவாங்க? அது கையில போட முடியாதுல்ல. அதுவே நீங்க அந்த பணத்த பேங்க்ல அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணிருங்க. 18 வயசு ஆனா தான் அதை எடுக்க முடியும்னு ஒரு சட்டத்த கொண்டு வாங்க. அது அவங்களுக்கு 18 வயசுல கல்யாணத்துக்கோ, ஸ்கூல் செலவுக்கோ, காலேஜ் செலவுக்கோ ஆயிட்டு போகுது. இப்ப நீங்க பொருளா குடுக்குற முடியும். இப்ப போடலாம். அதுவே அவங்க 5 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு 10, 15 வயசு காலேஜ் போம்போது அந்த மோதிரத்த போடலான்னா போட முடியுமா? போட முடியாது. கண்டிப்பா போட முடியாது. ஏன்னா அவங்க விரல் சைஸ் பெருசா இருக்கும். அதனால அத போட முடியாது. இதுவே நீங்க பணத்தா போட்டா, அன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விக்குதோ அந்த பணத்த அப்படியே பிறக்கும் குழந்தைக பேர்ல போட்டா, அது அவங்க காலேஜுக்கு, அவங்க வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும். நீங்க இப்போ பொருளா தர்றது, நாளைக்கு அத அடமானம் வைக்கவோ, இல்ல விற்கவோ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏழைகள் நெறையா இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்துக்கு வேற வழி தெரியாம இருக்கு. அதுவே நீங்க அவங்களுக்கு பயன்படணும், குழந்தைகள் லைஃபுக்கு யூஸ் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, அன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விக்குதோ, அந்த பணத்த இந்த குழந்தைக பேர்ல பேங்க்ல போட்டுருங்க சார். அது அவங்களுக்கு நல்ல முறையா யூஸ் ஆகும். நாளைக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும். நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம் பண்ணணும்னு தான ஒரு திட்டத்த கொண்டு வரீங்க. அந்த திட்டம் கடைசி வரைக்கும் மக்களுக்கு சேரணும் இல்லைங்களா? அது பயனாகணும்ல. மோதிரம் தந்துட்டு இப்போ பிறக்கும் குழந்தைக்கு தந்துட்டு, அதுவே ஒரு 18 வயசுல அந்த மோதிரத்த போடலாம். ஏன்னா தங்கம் விக்கிற விலைவாசிக்கு தங்கம் இஷ்டத்துக்கு விலை எப்படி ஏறுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 1,00,000க்கு மேல இப்போ போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் 2,00,000 வந்துரும் போல இருக்கு. தங்கமெல்லாம் நான் வாங்கவே முடியாது. ஏழைகளான்னு நெனச்சே பார்க்க முடியாது. அதே நீங்க தர்ற தங்கத்த குழந்தைகள் எப்பயும் கையில போட்டிருக்கணும்னு நெனச்சா, இல்ல நீங்க சொல்ற அந்த திட்டம் பயன்படணும், அவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நெனச்சா, அந்த பணத்த பேங்க்ல போடுங்க சார். பேங்க்ல போட்டுருங்க. அன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விக்குதோ அந்த பணத்த பேங்க்ல போட்டுருங்க. நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு யூஸ் ஆயிட்டு போகட்டுமே. கடைசி வரைக்கும் அவங்க உங்கள நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க சார். நாளைக்கு 18 வயசு ஆகும்போது அவங்க ஓட்டு உரிமை இருக்கு. அந்த ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு தான் விழுகும். அவங்க உண்மையிலேயே உங்கள நெனச்சு பார்ப்பாங்க. கடவுளா நெனச்சு பார்க்கற கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஓட்டு கண்டிப்பா 18 வயசு ஆகும்போது நீங்க யார் யார் குடுக்குறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சார். அது நீங்க ஆட்சி அமைக்க யூஸாவும் இருக்கும். அதே சமயத்துல நீங்க யாருக்கு குடுக்குறீங்களோ அந்த குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். நீங்க இப்போ குடுத்துட்டு, அதுவே 2, 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கையில போடணும்னு பெத்தவங்க ஆசைப்பட்டாலோ, இல்ல குழந்தை ஒரு 18 வருஷத்துலயோ, 15 வருஷத்துலயோ போடணும்னு ஆசைப்பட்டாலோ, விரல சைஸு மாற்றம் ஆயிருக்கும், பெருசா இருக்கும். நகை ஆட்டோமேட்டிக்கா மாறுங்களா? சைஸு மாறாதுல்ல. நகை அப்படியே தான் இருக்க போகுது. அது சைஸுன்னு மாறுற மாரி இருந்தா சரி சொல்லலாம். அது கையில போடலாம். அது மாற வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? அது அதே சைஸில் தான் இருக்கும். ஆகவே அது குழந்தைகளுக்கு பயன்படுற மாரி தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பணத்த தங்கம் இன்னைக்கு என்ன விலைக்கு விக்குதோ, அதாவது குழந்தைங்க பிறக்கும்போது அன்னைக்கு தங்கம் என்ன விலையோ, அந்த அமௌண்ட்ட அவங்க பேர்ல போஸ்ட் ஆஃபீஸ், பிரைவேட் பேங்கு இல்லாட்டி ஏதாவது பேங்க்ல நீங்களே அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, இல்ல பெத்தவங்கள ஓப்பன் பண்ண சொல்லி, அந்த பணத்த பேங்க்ல போட்டுருங்க. அவங்களுக்கு யூஸ் ஆயிட்டு போகுது. அந்த பணம் 18 வயசு ஆகும்போது, அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 வயசு ஆகும்போது அவங்களுக்கு உலகம் தெரிஞ்சிரும். விஷயம் இவ்வளோதான் நம்ம லைஃப்னு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கு அந்த நேரத்துல பணம் தேவைப்படும். அப்ப அந்த பணத்த எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு போகட்டும். படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த சொந்த தொழிலையுன்னு ஏதாவது பண்ற மாரி இருந்ததுன்னா, படிச்சு முடிச்சுட்டு பண்றதுக்கு கூட அந்த பணம் அப்போதைக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சிறுதுளிதான பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க. அது மாரி நீங்க தரக்கூடிய இந்த பணமும் அவங்க வாழ்க்கைக்கு உதவும். நீங்க போடுற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு போய் சேரணும் சார். அப்பதான் அது உண்மையிலேயே பயனுள்ள திட்டமா இருக்கும். நீங்க இப்போ குடுக்கறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கணும்ல. இன்னைக்கு குடுத்துட்டோம், நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. யாருக்குமே தெரியாது சார். அவங்களுக்கே தெரியாது. குடும்ப கஷ்டத்த கூட அடமானம் விக்கலாம். அத அந்த குழந்தைய என்ன பாவம் பண்ணாங்க? அது அவங்களுக்கு சேர வேண்டியது தானே. 5 வயசுல ஒரு குழந்தைகிட்ட போய் இந்த நகைய என்ன பண்ணலான்னா, அந்த குழந்தை என்ன சொல்லும்? அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அந்த வயசுல அந்த குழந்தைக்கு தேவை விளையாட்டு பொம்மை.
விளையாட்டு பொம்மைகள் தான் தேவையே தவிர்த்து என்ன தெரியும். ஒரு 16 வயசுலேயோ இல்லை ஒரு 12 வயசுலேயோ கேட்டோம்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை ஃபோன். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபோனு தான் பெரும்பாலும் தேவைப்படுது. ஃபோனை கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லாத மாதிரி இருக்குது. சாப்பிட்றது கூட இல்லை சார். அதுவே ஒரு 18 வயசு ஆகும்போது, ஒரு 20 21 வயசு ஆகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையோட உண்மையான நிலைமை, நம்ம இப்படித்தான் வாழ போகிறோங்கிறது தெரிஞ்சிடும். அந்த வயசில் நீங்கள் போடக்கூடிய அந்த பணத்தை எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃபுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் அது மோதிரமாக கொடுக்கறத விட தயவுசெய்து அன்றைக்கி தங்கம் என்ன விலைக்கு விற்கிதோ அந்த பணத்தை அந்த பசங்க பேரில் அக்கௌண்ட்டில் போடுங்க. அதுதான் சார் நல்லது. அதுதான் உண்மையிலேயே அவங்க வாழ்க்கைக்கு உதவும். தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்படியெல்லாம் நடந்தால் நல்லது தானே. இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டோமே, நம்ம சொல்லிட்டோமேங்கிறத விட அதுவே இப்படி செஞ்சாலும் அது பயனாகும். கண்டிப்பாக பயன்படுங்க. இன்றைக்கி உங்களை திட்டுறவங்க கூட நாளைக்கு உங்களை பாராட்ட வாய்ப்பு இருக்குது சார். இன்றைக்கி பேசுகிறாங்களேன்னு பார்த்துட்டு விட்டோம்னா நாளைக்கு அதே பசங்க பெருசாகி உங்களை தெய்வமாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு அவங்களுக்கும் அந்த பணம் யூஸ் ஆகும். பேங்கில் போட்டு வச்சாலும் அதுவும் கொஞ்சம் வட்டி வரும். அதை நினச்சி கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவங்க தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்ககிட்ட கையேந்த தேவையில்லை. ஒரு 5000 10,000த்துக்கு போய் அந்த நேரத்தில் கையேந்த தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு செய்யலாம். காலேஜுக்கு நோட்டு புத்தகம் வாங்கலாம், துணி எடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். தமிழக முதல்வர் அவர்கள் இதை கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். ஒரு நல்ல மக்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறது உண்மைன்னா தயவுசெய்து இதை பண்ணுங்கள் சார். படிக்கும் குழந்தைகளுக்கு சார், பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திட்டமாக நீங்கள் கொண்டு வர்றோன்னு நினைக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த விரலில் அந்த மோதிரம் போட முடியாது. வயசாக விரலில் கொஞ்சம் பெருசாகும், அந்த மோதிரம் பயன்படாது. அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா அந்த பணத்தை அவங்க பேரில் போடுங்க. 18 வயசு ஆனால் தான் எடுக்க முடியுங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வாங்க. 18 வயசு ஆகணும். 18 வயசு ஆனால் தான் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்ல ஒரு எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த குழந்தைய லைஃப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க. இது என்னுடைய கருத்து. தமிழக முதல்வர் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும். மக்களுக்கு நீங்கள் நல்லது என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு செய்யுங்க சார். ஆனால் நல்லது செய்யுங்க சார். மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நல்லது செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் சுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது சார். கூட இருக்கிற அனைவரும் நல்லவர்களாக இருக்கணும். அதையும் பாருங்கள். ஜாதி மதத்தை காட்டி பிரிக்கிற வேலை வேண்டாம். சொந்தக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு தர்றது அது இல்லைன்னு இப்போ மக்கள் நம்புகிறாங்க. லஞ்சம் இல்லைன்னு இப்போ நம்பிட்டு இருக்கிறாங்க. அது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது போக போக தானே தெரியுங்க லஞ்சம் இருக்கா இல்லையான்னு. ஸ்டார்டிங்கில் எல்லாமே புதுசில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். காலங்கள் மாற மாற அப்படியே இப்போ இருக்கிறது அப்படியே மாறும். பழைய இதுக்கே வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் எந்த அளவுக்கு இதே கட்டுப்பாடோட அனைவரையும் நல்லவர்களாக வச்சுருக்கிறீங்களோ, உங்கள் கூட இருக்கிறவங்களோ, அது வரைக்கும் நல்லது. முடிந்த அளவுக்கு முடிவுகளை நீங்கள் பேசுங்க. மக்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. அடுத்தவர்களை பேச விடாதீங்க. நீங்கள் பேசுங்க சார். நேரடியாக பேசுங்க. மக்கள் நீங்கள் பேசுகிறது தான் கேட்க தயாராக இருக்காங்க. தயவு செஞ்சு பேசுங்க. அதுக்குன்னு இப்படி கையை காட்டுறது அதெல்லாம் வேணாம் சார். அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு எதிர்கட்சியை திட்டுற வேலை வேண்டாம். நம்ம மக்கள் ஓட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்பாவை காணாங்கிறது அதெல்லாம் வேண்டாம். நம்ம நல்லது செய்வோம். பாவம் இருந்தால் மட்டும் என்ன ஆக போதும். அவர் வந்தாலும் அவர் ஒரு எம்எல்ஏவாக உட்காந்துருக்க போகிறாரு, இல்லாட்டி எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்க போகிறாரு ஜெயிச்சிருந்தா. அது ஏன் சார் வயசில் அவர் மூத்தவரைக்கு நம்ம கிண்டல் பண்ணணும்? அவர் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த நீங்கள் இப்படி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு சார். இது ஒரு தனி மனிதனாக இது என்னோட சொந்த கருத்து. நானே சொல்கிறேன். அந்த மாதிரி செயலை இனிமேல் செய்யாமல் மக்கள் பிரச்சனையை தயவு செஞ்சு யோசிங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பாருங்கள், தயவு செய்து எதிர்கட்சிகளை திட்டுறதை விட்டுடுங்க. முன்னாலே இருந்த ஆட்சிக்காரங்களை திட்டுறதை விட்டுட்டு இப்போ நடக்கிறது உங்கள் ஆட்சி சார். அதை யோசித்து நீங்கள் தான் முதலமைச்சர். அதனால் நீங்கள் நல்லது செய்யுங்க.
கடந்த கால ஆட்சியை யோசிக்க வேண்டாம். திமுகவையும் ஏடிஎம்கேவையும் பேசிகிட்டே இருக்க வேண்டாம். இப்போ நடக்கிறது உங்கள் ஆட்சி. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள். இது என்னுடைய சொந்த கருத்து தான், தாழ்மையான கருத்து. மக்களுக்கு தயவு செஞ்சு நல்லது பண்ணுங்கள், தயவு செய்து பண்ணுங்கள். இது ஒரு வேண்டுகோளாக நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். தயவுசெய்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களை நம்பின மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். தயவுசெய்து பாகுபாடு வாக்கம் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மோதிரம் திட்டத்தை கொஞ்சம் நீங்கள் முடிவை மாற்றி பணமாக அவங்க பேரில் போட்டு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க சார். அது உங்கள் காலங்காலத்துக்கும் அந்த பேர் இருக்கும். ரொம்ப நன்றி.